இன்றைக்கு சில நேரத்தில் பாவத்திலும் நாம் விழும்போது எல்லாரும் நாம் விழுந்த பாவத்தை குறித்து சொல்லி சொல்லி நம்மை ஏளனப்படுத்துவார்கள், குற்றப்படுத்துவார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் பாவத்தின் கரையை நீக்கி பரிசுத்தமாக்கி மறுவாழ்வு கொடுக்கிறவர். தாவீதுக்கு பத்சேபாளுக்கு பிறந்த சாலமோனை தான் கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் பாவமாய் இருந்ததை கர்த்தர் அந்த பாவத்தை மன்னித்ததின் அடையாளம் தான் சாலமோன். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்? பாவத்தில் விழுந்திருக்கலாம், சில இச்சைகளில் விழுந்திருக்கலாம், சில தவறுகளில் விழுந்திருக்கலாம். கர்த்தர் மன்னிக்க மாட்டாரா? என் வாழ்க்கை திரும்ப உயிர்ப்பிக்கப்படாதா? இந்த அடிமைத்தனத்தில் நான் வெளியே வர முடியாதா என்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்கிறவர். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து எந்த இடத்திலிருந்து விழுந்தானோ அதே இடத்தில் திரும்ப நிற்க வைக்கிறவர். ஒரு பேங்க்ல ஒரு மனுஷன் வேலை செய்து, ஒரு கேஷியரா இருந்து இல்ல ஒரு ஆபீசரா இருந்து ஏதோ ஒரு அந்த இடத்துல கையாடல் செய்து பணத்தை எடுத்துட்டான். அந்த மனுஷனை சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணுவாங்களே தவிர அவன் பாவத்தை மன்னிச்சு ஏதோ தெரியாம எடுத்துட்டப்பா திரும்ப உன கேஷியரா இங்கே உட்கார வைக்கிறேன்னு எந்த பேங்க்லயும் எந்த உயர்வையும் எந்த மறுவாழ்வையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருக்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவன் எந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்தானோ அதே இடத்தில் மறுபடியும் நிற்க வைக்கிறவர் தான் தேவன். நீங்க எந்த இடத்திலிருந்து விழுந்தீங்க? ஒரு ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்திலிருந்து விழுந்தீங்களா? அல்லது ஒரு விசுவாசி என்கிற ஸ்தானத்திலிருந்து விழுந்தீங்களா? ஒரு குடும்ப தலைவன் என்கிற ஸ்தானத்திலிருந்து விழுந்து தகுதி இழந்தீர்களா? அதே இடத்தில் ஆண்டவர்களை மறுபடியும் நிற்க வைக்கிறார். காரணம் அவர் பாவத்தை மன்னிக்கிறவர்.